விஜய் ஏமாற்றுகிறாரா அல்லது ஏமாற்றப்படுகிறாரா? இந்த ஒரு கேள்வி கொஞ்ச நாளாவே சுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முதலமைச்சராக இருந்து அவ்வளவு பேர் மத்தியில் அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அவர் ஏமாற்றவில்லை. ஏமாற்றப்படுகிறார். சுற்றி இருப்பவர்கள் அவர் ஏமாற்றப்படுகிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆமா. அவர் அறிவித்திருக்கின்ற சில திட்டங்கள்லாம் பார்த்தோம்னா, ஏற்கனவே முந்தைய ஆட்சியாளர்களால் ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதை அவர் நாட்டிலேயே முதல் முறை என்று அவர் ஆரம்பிக்கும் பொழுது, அதை அறிவிக்கும் பொழுது, அது ஏற்கனவே பண்ணாதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளிவரும் பொழுது, யாருக்கு அது தலைகுனிவை ஏற்படுத்தும் என்று நாம் யோசிக்க வேண்டும். விஜய் அவர்கள் 9/6/2026 அன்று பெண்கள் பாதுகாப்பிற்காக ட்ரோன் ரோந்து படை உருவாக்கப்படும், இந்தியாவிலேயே முதல் முறை என்று அறிவித்தார். இந்தியாவிலே முதல் முறையா? கண்டிப்பாக இல்லை. 29/6/2023 இதே மாசம், இதே ஜூன் மாசத்துல அப்போதைய காவல்துறை தலைவரான சைலேந்திர பாபு அவர்களால் 3,60,00,000 மதிப்பீட்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் பட்ரோல் ஆரம்பிக்கப்பட்டது தமிழகத்தில். இது யார் கண்ணுக்குமே தெரியாதா? இல்லை தெரிஞ்சுமே அவரை ஏமாத்துறதுக்காக மறைக்கிறாங்களா? ஏனென்றால் ஒரு முதல்வர் பொதுவெளியில் மக்களை ஏமாற்றும் வகையில் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் கண்டிப்பா இந்த திட்டம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள், நம்ம இதை சொன்னோம்னா நாம் ஏமாற்றுகிறோம்னு சொல்லுவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவரை சுற்றி இருப்பவர்கள் ஏமாற்றுகிறார்கள். திரு விஜய் அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. ஒரு திட்டம் குறித்து அறிவிக்கும் பொழுது அதையொத்த திட்டங்கள் வேறு ஏதேனும் இருக்கிறதா, அல்லது அதே திட்டம் முன்பு எப்பொழுதாவது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ட்ரோன் பட்ரோல் இந்தியாவிலே முதல் முறையாக திரு விஜய் அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. இந்தியாவிலே முதல் முறையாக 2023 அப்பொழுதைய காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து முதல்வரை ஏமாற்றாதீர்கள். அவரை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றாதீர்கள். உண்மையை பகிருங்கள், நன்மையை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.